வணக்கம் மக்களே, வைபு ஃபேமிலி சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது தான் பொடுதலை. இந்த இலை இப்படி கொடி போல தான் படரும். இது எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது தலையில் அதிகப்படியான பொடுகு, பேன் தொல்லை, குறிப்பாக அரிப்பு இதுகெல்லாம் இருந்தால் இந்த இலையை அப்படி கிள்ளி மை போல் அரைச்சி தேய்ச்சி நல்லா தலையில் அப்ளை பண்ணி குளிக்கலாம். பொடுகு தொல்லை முற்றிலும் குறைஞ்சிரும். வாரத்துக்கு 2 நாள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலைகளை கிள்ளி வெள்ளைப்பூடு, இஞ்சி, நம்ம இந்த பிரண்டை துவையல், தக்காளி துவையல் மாதிரி துவையல் செஞ்சு நம்ம வாய் வழியாக சாப்பிட்டுக்கலாம். இது பொடுகு பிரச்சனைக்கு ஒரு நல்ல மருந்து, ரொம்ப மருந்து. இது எங்கே கிடக்கும்னா நீர்நிலைகளில், நம்ம பாத்திரம் கழுவிற தண்ணி அந்த நிலைகளில் என்ன அதிகப்படியாக வளரும். மழை காலங்களில் இதோடைய வளர்ச்சி அதிகப்படியாக இருக்கும். இந்த இலை இப்போ மழை இல்லாமல் இருக்கும், சின்னமாக இருக்க இலை. மழை காலங்களில் இதோட இலை 1 ரூபா காசு அளவுக்கு பெருசாக, இவ்வளோ வட்ட சைஸில் பெருசாக இருக்கும். இதுதான் பொடுதலை. இதோடைய பூக்கள் இது ஒரு நீர் தாவரம் தான். அதாவது நீர் இருக்கிற இடத்துல அது அதிகம் இருக்கும். கரிசலாங்கண்ணி, பொடுதலை இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் தரை எப்போவுமே ஈரப்பதமாகவே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா தழைஞ்சு வரும். இப்போ என்னுடைய வீட்டில் இதெல்லாம் அதுவாக தானாகவே முளைச்சது. நிறைய முளைச்சி நான் கட் பண்ணி இந்த இலையோட மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கேசவர்த்தினி, செம்பருத்தி பூ இலை இதெல்லாம் போட்டுனா வடை மாதிரி தட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கிறோம். என் பையனுக்கு அதிகப்படியாக முடி கொட்டுதல் இருந்துச்சு. அந்த ஆயில் தேய்ச்சோடனே இப்போ முடி கொட்டுற நின்று முடி நல்லா வருது. இதோட பூக்கள் வெள்ளை நிறங்களில் இருக்கும். பொடுதலோட பூக்கள் சிறிய அளவில், ரொம்ப சிறிய அளவில் வெள்ளை நிறங்களில் பூக்கும். இதோடைய மகிமை எப்படின்னா, இதோடைய நேச்சர் படர்ற இடம் பூரா இந்த மாதிரி வேர் பிடிச்சி, இந்த மாதிரி துணுக்கு வேர் பிடிச்சி படர்ந்து வரும். நீர் தாவரம். இதுதான் பொடுதலை.